எல்லாவற்றையும் படிச்சு எல்லாம் செஞ்சு பணத்தை வாங்கிட்டு வாக்க விற்போம், காசுக்கு ஓட்ட போட்டுருவோம்னா அப்ப நாட்டை எப்படி? ஒரு எளிய கோட்பாடு தான் என் உடன் பிறந்தாரு. நோட்டை வாங்கி கொண்டு ஓட்டை விற்கிறோம், அவன் அந்த ஓட்டை வாங்கி கொண்டு நாட்டை விற்கிறான். என்ன இருக்குது உனக்கு சொல்லு, என்ன இருக்கு? படிக்க கல்வி வச்சிருக்கியா? வச்சிருக்கியா? காசு கொடுத்தா தான் நல்ல கல்வி. இந்த ஊர் எம்எல்ஏ, இந்த ஊர் பாராளுமன்ற உறுப்பினர், இந்த ஊர் அமைச்சர் வேணும். தமிழ்நாட்டில் எந்த அமைச்சர் மகன் மகன் சட்டமன்ற உறுப்பினர் மகள் மகன் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்கிறார்? ஏன் தரம் இல்லை? இங்கே இருக்கிற அமைச்சர் பெருமக்கள், சட்டமன்ற மாமன்ற உறுப்பினர்கள், நாட்டை ஆண்ட முதலமைச்சர் பெருமக்கள், ஐயா எம்ஜிஆர், அம்மையார் ஜெயலலிதா, ஐயா கருணாநிதி, யாராவது ஒருவர் அரசு மருத்துவமனையிலே படுத்து மருத்துவம் செய்தார்கள் என்று காட்டாவா? இதே மண்ணை சார்ந்த தம்பி இங்க வந்து நின்று வேலை செஞ்சாரு. தம்பி செந்தில் பாலாஜி உடம்பு முடியல, 2 நாள் தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் பேர்ல இருந்த மருத்துவமனை, ஓமந்தூரா அரசு மருத்துவ, 2 நாள். 2வது நாள் காவிரிக்கு தூக்கிட்டான். ஏன்? தரம் இல்லை, சாலை தரம் இல்லை, அரசு போக்குவரத்து கேவலமா இருக்கு. தனியார் நல்லா நடத்துவான். ஏன்னா தண்ணி தண்ணி மடிக்கணினி இலவசம் தருவான், லேப்டாப் கொடுத்துருவான், மிக்சி கொடுத்துருவான், கிரைண்டர் கொடுத்துருவான், மின்விசிறி ஃபேன் கொடுத்துருவான், என்ன கொடுத்துருவான், சைக்கிள் கொடுத்துருவான், எல்லாம் கொடுத்துருவான். ஆனா தண்ணியை கொடுக்க முடியாது. ஏன்? இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. எனக்கு ஓட்டடியும் போடாத, சத்தியமா சொல்ல போடாது. இதுக்கு சொல்லு. இது எல்லாவற்றையும் இலவசமாக தர முடிந்த அரசு தண்ணீரை ஏண்டா தர முடியல? அரசால் தர முடியாத தண்ணீரை தனியார் முதலாளி கிண்லே ஆஃபலோ மினரல், இவன் யாரா? இந்த முதலாளி எங்கடா இருக்கான் காட்டுறான். என் தாயின் மாலை அறுத்து ரத்தத்தை வியாபாரம் பண்றாடா. எங்கிருந்து வருது? தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியல நாட்டு குடிகளுக்கு. அந்த அரசு இருந்தா என்ன, செத்தா என்ன, உனக்கு என்ன? அது எதுக்கு அந்த அரசு? ஏன் எல்லாவற்றையும் இலவசமாக தந்த அம்மையார் ஜெயலலிதா தண்ணீரை 10 ரூபாய்க்கு அரசு தண்ணீரை வித்ததுக்கு காரணம் என்ன? ஒரு லேப்டாப்பின் மடிக்கணினி விலை என்ன? ஒரு மிக்சி கிரைண்டரின் விலை என்ன? இந்த தண்ணீரின் அதை மட்டும் என் தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கணும். இந்த ஆட்சியாளர்கள் விற்பார்கள். திமுக அதுவும் இல்லை, அரசு தண்ணின்னு ஒண்ணு இல்லை. அவங்க விற்கிறாங்க. அது அம்மையார் துர்கா விற்கிறாங்க. அவங்க ஏதோ ஒரு ஒரு பேரை வச்சுக்கிட்டு தனியாக வித்துக்கிட்டு இருக்காங்க. ஏன் 10 ரூபாய்க்கு விற்கணும்? விற்கலைன்னா தண்ணீரை விற்கிற தனியார் முதலாளி நட்டப்பட்டுருவான். அவன் நட்டப்பட்டவனுக்கு என்ன? அவன் தெரிந்து வர்ற கமிஷன் காசு நின்று. அதனாலதான் திரும்ப திரும்ப சொல்றோம், இவர்கள் தலைவர்கள் அல்ல, தரகர்கள், புரோக்கர்கள் என்று சொல்ல காரணம் அதுதான். தண்ணி தர முடியல. பேருந்து போக்குவரத்து, அரசு பேருந்துல போ பார்ப்போம். போ, இவ்வளவு நாடா ஒரு பிளைட் கிடையாதா சொந்தமா? அப்புறம் என்ன புடுங்கிறது? 5000 ஏக்கர்ல ஏற்பட்டு சொல்றான். நீ 5000 ஏக்கர்ல கட்டு, 50,000 ஏக்கர் போய் ஏற்பட்டு 50,000 ஏக்கர்ல கட்டு. பிளைட்டா ஓட்டவே அவன் அவன் ஒரு முதலாளி. ஒரு முதலாளியின் லாப தேவைக்கு வேலை செய்கிறவனுக்கு பேர் என்னடா? அவன் தான் புரோக்கர், தரகர். நீ இத்தனை ஆண்டுகளாக தலைவரை தேர்வு செய்தோம் நினைச்சிட்டு இருக்க. நீ தரகர்களை தேர்வு செய்கிற. இனிமேலாவது உன் மனச்சான்றுக்கு துரோகம் இல்லாம தலைவர்களை தேர்வு செய். அன்பு தம்பி தங்கைகளே, உங்களுக்காக தான் நான் கத்திக்கிட்டு இருக்கேன். ஆத்தாள பழுக்கு இல்லை. எனக்கு பின்னாடி வருகிற என் தலைமுறைக்கு உலகத்தில் மிகப்பெரிய மாறுதல்களை செய்தவன் எல்லாம் மனச்சான்று வழி நடத்தி சென்றவன் தான். நான் சொல்றேன் என் மனச்சான்றின் வழியில் தான் நான் நடந்து கொண்டிருக்கேன். என் நம்பி துறை சொன்னால என்னை வச்சுட்டான். நீ சாதிப்பானா சீமானா? ஒருத்தன் சாதிச்சான். என்னுடைய முன்மாதிரி, என்னுடைய ட்ரெய்லர், என்னுடைய முன்னோட்டம், என்னுடைய சாம்பிள் பீஸ் அப்படிதான் நீ பார்க்கணும்.
ஒரு இத்தனை ஆண்டு கொடுத்துட்டீல, ஒரு 5 ஆண்டு உன் மகன்கிட்ட கொடுத்துவார். நீ கொடுத்து பாரு. நீ பசின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சுன்னா நான் தூக்குல தூங்கி சாகிறேன்டா பசின்னு சொல்லி கொடுத்தேன். ஏழ்மை வறுமைன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா சொல்ல, வேலை இல்லை என்று என் மக்கள் சொல்லிட்டா கையெழுத்து போட்டு கீழே போயிரு. இப்பவும் சொல்றேன், இப்பவும் சொல்றேன். தெனாய மீனவனை தொடரான்ல, நான் முதலமைச்சர் ஆஃப் தமிழ்நாடு, சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு சீமான், அவனை தொட்ட சொல்றான் ஒரு தடவை என் மீனவனை. அவனுக்கு தெரியும்டா நான் யாருன்னு. உனக்கு தான் தெரியாது, அவனுக்கு தெரியும் நான் யாருன்னு. எல்லாருக்கும் தெரியும் நான் யாருன்னு. இல்லைன்னா ஏன்டா 14 வருஷமா என் பாஸ்போர்ட்டை மாற்றி வச்சிருக்கான்? எந்த நாட்டில் ஏன்டா என்னை இறங்க வருவதில்லை? அவனுக்கு தெரியும்டா நான் யாருன்னு. நான் யாரோட மகன், என்ன நோக்கத்துக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன், என் கனவு என்ன. இந்த நாட்டை என் தலைவனுக்கு ஒரு கனவு இருந்தது. உலகத்தில் என் இனத்தை போல தலை சிறந்த இனம் இல்லாத அளவிற்கு என் இனத்தை உயர்த்தணும். 200 ஆண்டுகளுக்கு பிறகு என் இனம் எப்படி பெருமையோடு வாழ வேண்டும் என்கிற கனவு என் உயிர் தலைவன் மேதகவி பிரபாகரனுக்கு இருந்தது. அதுபோல அவன் மகன் இந்த சீமானுக்கு, அவன் தங்கைகளுக்கும் தம்பிகளுக்கும் இந்த மண்ணை மக்களை பேர்ந்து கொண்டு காதலிக்கிற இந்த பிள்ளைகள் ஒரு கனவு உண்டு. உலகத்திலே இந்த பூமி பந்திலே என்னுடைய தாய் நிலம் தமிழ்நாடு சொர்க்கமாக மாற்றிப்பட எழுதி வச்சு. ஒரு சொத்து சாராயம் கிடையாது. ஒருவன் ரவுடின்னு ஓட்டும் ரவுடி சொல்ல முடியாது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.